தொடர்ந்து செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கார் வெடித்து பதற்றம் என்று முன்னதாக பார்த்திருந்தோம். ஆனால் 8ற்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, கூடுதல் விவரம் என்ன? முதல் வாகனத்திலே தீப்பற்றிய உடனேயே வெடி சத்தம் கேட்டது எனவும், அதன் பிறகு தீ மளமளவென்று அருகில் இருந்த வாகனங்களில் பரவியது எனவும் பொதுமக்கள் காவல்துறைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தான் காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையிலே அங்கே தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதியிலே தற்போது இருக்கின்றன என தீயணைப்பு துறையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வாகனங்கள் அனைத்துமே தீயை அணைக்கும் பணியிலே ஈடுபட்டன. முதல் கார் தீப்பற்றியது கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு. அதன் பிறகு அதன் அருகிலே உள்ள வாகனங்கள் மளமளவென்று ஒன்றன் பின் ஒன்றாக தீப்பிடித்து எரிந்திருக்கின்றன. ஆகவே கேஸ் சிலிண்டர் வெடித்திருக்கலாமா அல்லது வேறு ஏதேனும் வெடிபொருள் வெடித்திருக்குமா, எதனால் தீ இந்த அளவுக்கு பரவியது என தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் பொதுவாக ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு இருந்தால் வாகனங்களிலே தீப்பிடிக்கலாம். சில நேரங்களிலே வாகனத்தை ஓட்டுபவர்கள் வீதியிலே வாகனத்தை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே வாகனம் எரிந்து மளமளவென்று தீப்பிடித்து நாசமாகிவிடும். அப்படி மட்டும் அல்லாமல் ஒரு வாகனத்திலிருந்து தீ இன்னொரு வாகனத்துக்கு என்று தொடர்ச்சியாக பரவி இத்தனை வாகனங்கள் ஒரே நேரத்தில் எரிந்திருக்கின்றன. ஆகவேதான் பீதி அதிகமாக இருக்கிறது. ஆனால் நல்வாய்ப்பாக சற்று முன் நான் காவல்துறை அதிகாரிகளிடம் பேசினேன். இதுவரை உயிரிழப்பு ஏதும் இல்லை என அவர்கள் மீண்டும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல யார் யாருக்கு காயம் பட்டிருக்கிறது, இந்த வாகனங்களில் தீயை அணைக்க முற்பட்ட யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக தீயை முழுவதுமாக அனைத்து வாகனங்களிலுமே அணைத்து இனி தீ பரவாது என்பதை உறுதி செய்ய தீயணைப்பு படையினர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொன்னது போல ஒரு வாகனமாக அல்லாமல் பல வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தீப்பிடித்து எரிந்ததால் தான் இந்த அளவுக்கு அதிக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேறு சரி, தொடர்ந்து மக்கள் அதிக அளவில் அங்கு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு காவல்துறை இன்னும் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறதா? அந்த பகுதியில் என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள்? நிச்சயமாக பொதுமக்கள் பலரும் காவல்துறையினர் எச்சரிக்கையும் மீறி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே ஏன் இப்படி வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன, தீயணைப்பு துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் ஆர்வத்திலே அந்த பகுதியிலே இருக்கிறார்கள். அவர்களை கலைந்து செல்லும்படிதான் காவல்துறையினர் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் அங்குள்ள வணிக நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றிலிருந்து புறப்பட்டு மெட்ரோ ரயிலுக்காக அந்த பகுதியில் வருபவர்கள் இங்கே நின்று என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திடீரென எப்படி ஒரு வாகனம் அல்லாமல் பல வாகனங்கள் தொடர்ச்சியாக இப்படி தீப்பிடித்து எரிக்கும் என்பது ஆச்சரியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. முன்பு இதுவரை கண்டிராத சம்பவமாக இருக்கிறது. ஆகவேதான் அனைவரும் தற்போது அங்கு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தி யாருக்கேனும் காயம் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே அவர்களை அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து தள்ளி நிற்குமாறு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் நம் செய்திகளில் பார்க்கிறோம். அருகே மருத்துவமனை இருக்கிறதா அல்லது மருத்துவ வசதிகளுக்கான உடனடியாக ஏற்பாடுகள் அப்பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறதா? மெட்ரோ ரயில் நிலையங்களிலே முதலுதவி சிகிச்சைக்காக ஏற்பாடுகள் எப்போதுமே இருக்கும். ஆனால் தீக்காயங்கள் போன்றவற்றுக்கு மருத்துவமனைகளில் உள்ள பர்ன்ஸ் வார்டுக்கு தான் செல்ல வேண்டும். அதாவது ஒரு வாகனத்தில் தீப்பிடித்து எரியும் போது அதை அணைக்க யாரேனும் முயற்சி செய்தார்கள், அந்த சமயத்தில் தீக்காயம் பட்டது என்றால் மருத்துவமனையில் உள்ள அதற்கான சிறப்பு வார்டுக்கு சென்று சிகிச்சை பெறுவதே சரியான நடவடிக்கையாக இருக்கும். ஆகவேதான் காயம் யாருக்கெல்லாம் பட்டிருக்கிறதோ அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதே சரி என காவல்துறையினர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு காயம் பட்டிருக்கிறது, அதில் எத்தனை பேர் எந்தெந்த மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் போன்ற விவரங்கள் காவல்துறையினர் சேகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மருத்துவமனைகளிலே சென்று அங்கு நாங்கள் இது தொடர்பான விவரங்களை சேகரிப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவ வசதிகளுக்கான காட்சிகளையும் நாம் முன்னதாக பார்த்தோம். இந்த சிசிடிவி பதிவுகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்பகுதியில் எத்தனை சிசிடிவிகள் ஏற்கனவே இருந்தன, தற்போது இருக்கக்கூடிய தகவல்? அந்த பகுதியிலேயே நிறைய சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. இதற்கு காரணம் மெட்ரோ ரயில் நிலையம் என்பதால் மெட்ரோ நிர்வாகத்தை சேர்ந்தவர்களே மெட்ரோவுக்கு அருகிலே இது போன்ற
சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பை எப்போதும் 24 மணி நேரம் நடத்தி வருகிறார்கள். இதை தவிர அருகே உள்ள வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், அலுவலகங்கள் போன்றவற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவை அனைத்திலிருந்தும் காட்சிகளை பெற்று என்ன நடந்திருக்கிறது, எப்படி நடந்தது என்பதை அறிவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு விட்டதா கணபதி? நிச்சயமாக தீ அணைக்கப்பட்டு விட்டது என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு வாகனம் எரியும் போது வாகனத்திலே பல்வேறு மின்சார ஒயர்கள் இருக்கின்றன. மேலும் பல்வேறு பாகங்கள் மிகவும் நாசுக்கானவை இருக்கின்றன. பேட்டரி போன்றவை தீ அணைக்கப்பட்டாலும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைத்தாலும் மீண்டும் தீப்பிடிக்கக்கூடிய தன்மை உடையவை. ஆகவே தீயை முழுவதுமாக அணைப்பதை உறுதி செய்வதற்கு சிறிது காலம் அவகாசம் தீயணைப்பு துறையை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பாக அருகிலேயே நின்று தீ பரவுகிறதா, மீண்டும் தீ பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுவார்கள்? இது போன்ற ஒரு வெடிப்பு சம்பவம் நிகழ்கிறது என்றால் என்னென்ன கோணங்களில் அவர்கள் விசாரணையை முன்னெடுப்பார்கள்? அதற்கான வழிமுறைகள் என்ன? காவல்துறையை பொறுத்தவரை அவர்கள் போரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்று அழைக்கப்படும் அவர்களுடைய துறையில் உள்ள வல்லுநர்களை அழைக்கிறார்கள். அழைத்து ஒரு தீ கொழுந்து விட்டு எரிகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன, அதற்கு காரணம் ஏதேனும் வெடி விபத்தா, நாச வேலையா, அல்லது சாதாரண ஒரு வாகன விபத்து என்னதான் இதை கருத வேண்டுமா என்று அதற்கான காரணங்களை கண்டறிய முயற்சி செய்கிறார்கள். மேலும் உளவுத்துறையினரும் இது போன்ற சமயங்களிலே செங்கோட்டை போன்ற பகுதியிலே சம்பவம் நடந்திருப்பதன் காரணமாக அவர்கள் கூடுதல் ஜாக்கிரதையுடன் இது குறித்த தகவல்களை சேகரிக்கும் பணிகளிலே ஈடுபடுகிறார்கள். வெடித்த பிறகு தீ ஏற்பட்டதா, தீ ஏற்பட்ட பிறகு வெடித்ததா, ஒரு வாகனத்திலே ஏற்பட்ட தீ எப்படி மளமளவென்று இத்தனை வாகனங்களுக்கு பரவியது என பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதற்கான விடைகளை காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை கண்டறிந்த பிறகுதான் சம்பவத்துக்கு உண்மையான காரணம் என்ன, அது நாச வேலையா அல்லது விபத்தா என்பது தெரிய வரும். செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ நிலையத்தை பற்றி சொல்லுங்கள் கணபதி. இந்த பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெட்ரோ நிலையமாக அது இருக்கிறது. செங்கோட்டையிலிருந்து பழைய டெல்லி பகுதி முதல் புது டெல்லி பகுதி வரை இணைக்கும் முக்கிய இணைப்பாக இது இருக்கிறது. செங்கோட்டைக்கு சாலையின் மறுபுறம் சாந்தினி சவுக் மார்க்கெட் என்று சொல்லப்படும் வணிக நிறுவனங்கள் அதிகம் உள்ள பகுதி இருக்கிறது. அதை தவிர இன்னும் அதை கடந்து சென்றால் ஜாமா மஸ்ஜித் போன்ற முக்கியமான அமைப்புகள் அங்கே உள்ளன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையிலே இராணுவத்தை சேர்ந்தவர்களின் முகாம்கள் உள்ளன. அங்கு முக்கியமான அரசு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இதை தவிர பொருட்காட்சி போன்றவற்றுக்கும் மக்கள் அங்கு வந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மக்கள் அதிகம் நடமாடும் இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆகவே இத்தகைய பல்வேறு காரணங்கள் உள்ளதால் தான் மிகுந்த ஜாக்கிரதையுடன் காவல்துறையினர் செயற்பட்டு என்ன நடக்கிறது, அங்கே அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல முக்கியமான இடங்களை கொண்டது டெல்லி. தற்போது இந்த சம்பவத்தை தொடர்ந்து வேறு எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் கணபதி.